என் உள்ளத்துக்குள் போட்ட ஒரு செய்தியை இந்த பகல் வேளை பேச விரும்புகிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் இதனுடைய தொடர்ச்சி மாலை வரும், இல்லை என்றால் வேறு வார்த்தை. ஆகவே நான் என் மாம்சத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்பல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தையை சொல்ல போகிறேன். நிச்சயம் அது வெறுமையாய் வராது. அது அனுப்பப்படுகிற காரியம் ஆகும்படி கட்டாயம் வாய்க்க போகிறது. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆலயத்தில் இருக்கிறீங்க? கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போறவன் மட்டும்தான் என்ன செய்வான்? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போறவன் மட்டும்தான் என்ன செய்வான்? சாப்பிடுவான். வாய் பார்க்க போறவன் என்ன செய்ய மாட்டான்? சாப்பிட மாட்டான். அத மாதிரி ஆலயத்துக்கு வாஞ்சையோட வர்றவனுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா திருவிழா கடைக்கு போகிற மாதிரி சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம், கையும் தட்ட மாட்டேன், வாயும் பேச்ச திறக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னா வாருங்கள் போங்கள், எதையும் எதிர்பாராதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாய் உள்ள பிள்ளைக்கு தான் சோறு உள்ள போகும்ல. நம்ம ரெடி பண்ணிட்டு வரலாம், வாயில கொண்டு ஊட்டி கொடுக்கலாம். பல்லே கடிச்சு இறுக்கி வச்சுட்டு திறக்கவே மாட்டேன்னு சொன்னா அது எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கேட்டீங்களா? உங்க கையில தான் இருக்கு உங்க ஆசீர்வாதங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்கு. நல்லா சொல்லுங்க, உங்க கையில தான் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. இனி 3 நாளும் நீங்க ஆவியானவர் மூலம் என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை எப்படியாவது சரியாக்கணும்னு ஆசைப்படுறேன். 3 நாளைக்கு பிறகு எங்கெங்க நிமிக்கப்படணுமோ எல்லாம் நிமிர்ந்து இருக்கணும். புரியலையோ? எங்கெங்க எல்லாம் அந்த எண்ணெயில போட்டு எடுத்து 1 மணி நேரத்துக்கு பிறகு சில பப்படத்தை பார்த்தா கோவுந்து பேப்பர் மாதிரி இருக்கும். மறுபடியும் எண்ணெயில போட்டு உங்களை ஒரு சூடு ஆக்குறதுக்கு தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. சும்மா உபவாசம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், ஆலயத்துக்கு வந்தேன், போனேன், அப்படி அல்ல. தேவனுக்கு மகிமை உண்டாக சொல்றேன். நேற்று பகல்ல செய்த கிரியை இன்னைக்கு இங்கேயும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நேற்று பகல்ல கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு போயிருந்தார். நீங்க கேள்விப்பட்டிருக்க கூடும். ஐபிஏ என்கிறதான சபை, பாஸ்டர் டேவிட் பிரகாசம் ஐயா அவர்களுடைய சபை. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே மக்களால் உட்கார முடியாது. அத்தனை பேரும் எழும்பிட்டாக. அத்தனை பேரும் எழும்பின பிறகு ஒருத்தரையும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கூட்டம் முடியும் போது 12:45 கூட்டம் முடிக்கணும். கூட்டம் முடியும் போது 1:50. வெளியே போகும்போது அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் என்னை பார்த்து சொன்னது, ஐயா, ஒரு நாளும் வெளிப்படாத தெய்வீக அபிஷேகம் இன்றைக்கு வெளிப்பட்டு விட்டது. எங்கள் மக்கள் அநேகர் தொடப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்றுக்குள்ள ஆவியானவர் இன்னைக்கு மாறல்ல இருக்கிறார். உங்க எதிர்பார்ப்பு தான் கிரியை செய்யக்கூடியது. அந்த சபையை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ள போறேன்னு, அங்க மக்கள் எப்படி தெரியுமா வசனம் கேட்டாங்க? இந்த பசியா இருந்தவனுக்கு கண்ணுக்கு முன்னால சாயா கப்பை காட்டுனா எப்படி இருக்கும் அவனுக்கு? நீங்க அப்படி ஃபீல் பண்ணதே இல்லையோ? எப்ப அப்படியே தருவேன் அப்படிதானே கேட்பாங்க. அதை போலையாக்கும். வாயிலிருந்து வார்த்தை விழுதுக்கு முன்னால பிடிச்சு வச்சு சாத்திட்டு கேட்டீங்களா? ஒரு பாயிண்ட் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு அந்த ஆத்துமா தாகமா இருந்தது. நீங்க பழமும் தின்னு, கொட்டையும் தின்னு, தொலியும் சேர்த்து தின்ன கேசுகள். உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கிருபை நிறைய வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுவார். உங்களை உயிரடைய பண்ணுகிறதுக்கு தான் இதெல்லாம் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை என் அட்டென்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இதெல்லாம் உங்களை பேசிட்டு இருக்கிறேன். மண்டையில் பல பிரச்சனை ஓடும்ல. குழப்பம் இல்லாத மனுஷனே கிடையாது, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்றே, நம்முடைய பிரச்சனைகளை நமக்குள்ள போட்டுட்டு கர்த்தரை நம்மளை ஆராதிக்க விடாமல் ஆக்கி விடுவாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆராதிச்சுட்டான் வேணா கர்த்தரே இறங்கி வந்துருவாரு. கர்த்தர் இறங்கி வந்தா அவனை விடுவிக்காம விடவே மாட்டாரு. கர்த்தர் இறங்கி வந்தா அவனுக்கு அற்புதம் செய்யாம போகவே மாட்டார்.
கர்த்தர் ஒருத்தனை சந்திச்சுட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு வாழ்க்கை அப்படி இருக்கவே இருக்காது. உடாபாலா கபாலா கந்தரா பவுடா கபாலா. இப்பொழுதே தேவ பிரசன்னம் உனக்குள்ள வந்து ஆளுகை செய்வதாக. கையை கொட்டி கத்தரை துதிக்கணும். கை வலிக்கணும்னு நினைக்காத. கையை தட்டி கத்தரை துதி. வாயை தர உடாபாலா கபாலா கபாலா ரியாந்தரா. புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசங்கம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசங்கம் இறங்கி வருகிறது. உடாலா கபாலா கராதா ரியாந்தரா. எஸ், அக்னி 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 அக்னி. தேவ அக்னி ஒன்ன தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். அத்தனை பேரும் பெற்றுக்கொள், அத்தனை பேரும் பெற்றுக்கொள், அத்தனை பேரும் பெற்றுக்கொள். அத்தனை பேருடைய பாத்திரத்தையும் தொடுகிறார். அத்தனை பேருடைய பாத்திரத்தையும் தெய்வம் தொடுகிறார். வாயை திறந்தே அவுடல் கபாலா கபாரா ரியாந்தரலா அவுடபா கபாரியாந்தரா. துதி 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 துதி. உன் வாய்க்குள்ள இருக்கிற தேவ கிருபை வெளிப்படட்டு வெளிப்படட்டு. உன் நாவு தேவ கிருபையால் நிரம்பட்டு. உன் நாவு தேவ கிருபையால் நிரம்பட்டு. உன் நாவு தேவ கிருபையால் நிரம்பட்டு. தேவ கிருபையால் நிரம்பட்டு. நாவின் கட்டை உடைக்கிறேன். சகரியாவின் நாவின் கட்டு உடைந்தது போல உன் நாவின் கட்டு உடைவதாக. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, கர்த்தரை துதிக்க உன் நாவின் கட்டு இப்போ உடையுது. பரிசுத்த அக்கினி உன்னை தொடுது. ஏசாயாவின் நாவை தொட்ட அந்த அக்கினி, அந்த அக்கினி இப்போ 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 உன் நாவல வருது, உன் நாவல வருது, உன் நாவல வருது. எஸ், ஃபயர் பெற்றுக்கொள். இந்த ஆரம்ப நேரத்திலேயே கர்த்தருடைய வல்லமை சில கட்டுகளை உடைக்கிறது. சில சாபத்தின் வல்லமைகளை இப்பொழுதே சுட்டு எரிக்கிறது. விடுதலையை பெற்றுக்கொள். மகிமை மகிமை மகிமை. கூடாரத்துக்குள்ள தேவ மகிமை வருது. தேவ மகிமை வருது. ஹல்லேலூயா. கூடாரத்துக்குள்ள தேவ மகிமை வருது. நல்ல வாய் திறக்கணும். இன்னும் வாயை திறக்கணும். எத்தனை வருஷம் அனுபவம் உள்ள விசுவாசின்றதை மறந்துரு. இப்ப கர்த்தரை புதுசா ஆராதி. கர்த்தரை புதிய கிருபையோட ஆராதி. நேற்று உள்ள கிருபையோட இன்னைக்கு ஒண்ணு நடத்த மாட்டார். காலைதோறும் புது கிருபைகளை தொடுகிறவர் இன்னைக்கு உனக்கு புதிய கிருபைகளை உன் வாழ்க்கைக்குள்ள ஊற்ற விரும்புகிறார். ஊற்ற விரும்புகிறார். சோத்திரத்தினால கிருபை பெருகுமா? ஆராதிக்க தெரியாட்டா கையை தட்டி தோத்திரமாவது உற்சாகமா சொல்லு. கிருபை பெருகும், கிருபை பெருகும். இந்த ஆலயத்துக்குள்ள நீ வரும் பொழுது ஒரு வெறுமையான பாத்திரத்தை போல வந்திருக்கலாம். இந்த கூட்டங்கள் முடியும் பொழுது கர்த்தர் உன்னை நிரப்புவார். கர்த்தர் உன்னை நிரப்புவார். கர்த்தர் உன்னை நிரப்புவார். தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்ல தகுந்த விதத்திலே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தருடைய வல்லமை உன்மேல் பாய்கிறது. உனக்கு விடுதலை தேவையா? உன்னை விடுதலையால் நிரப்புகிறார். உனக்கு அற்புதம் தேவையா? அற்புதத்தினால் நிரப்புகிறார். சுகம் தேவையா? பௌடமா ஹமனா கரகல தகனமா கந்தல் கடகத நியாந்தரா அக்காடரா பௌடாலமா ரியாந்தரா. துதி துதி துதி. உனக்கு விடுதலை இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கு அற்புதம் நடக்காதுன்னு யார் சொன்னா? உனக்கு அதிசயம் நடக்காதுன்னு யார் சொன்னா? சர்வ வல்லமை உள்ள தேவனை துதித்து பார். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் இறங்கி வருகிற தெய்வம் உன்னை தொடுகிறதற்கு இறங்கி வருகிறாரான் பாப்போம். உனக்கு அற்புதம் செய்ய இறங்கி வருகிறாரான் பாப்போம். வீடுகளில் ஆராதிக்கிறியா? கையை தட்டி சத்தமா துதி. நீ இருக்கிற அறைக்குள்ள தெய்வத்துக்கு வல்லமை பாயுது. உன் குடும்பத்தை அலக்களிக்கிற சபிக்கப்பட்ட வல்லமைகள் இப்பொழுது நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே உன் குடும்பத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் தலைமுறைகளை விட்டு ஓட தேவ பிரசன்னம் அத்தனை அறைகளுக்குள்ளும் அத்தனை கூடாரங்களுக்குள்ளும் பாய்கிறது. மகிமை மகிமை. உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவ அக்கினி பாயறத பார்க்கிறேன். தேவ அக்கினி பாயறத பார்க்கிறேன். வானம் திறக்கப்படுது. எலியாபின் பலிபீடத்தில் இறங்கி வந்தது போல உன் சரீரமாகிய பலிபீடத்தின் மேல, உன் ஆத்ம பலிபீடத்தின் மேல தெய்வத்துக்கு அக்கினி இப்போ ஊற்றப்படுது, ஊற்றப்படுது. எஸ், அக்கினி, தேவ அக்கினி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நிரப்புகிறார் உன் பாத்திரத்தை.
உன் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்குகிறார். உன் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்குகிறார். தாவீதினுடைய ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிட்ட கர்த்தர் உன்னை இத்தனை வருடமாய் காவல் காத்துக் கொண்டிருக்கிற சில சபிக்கப்பட்ட வல்லமைகளை இன்றைக்கு உன் ஆத்துமாவின் எல்லைகளை விட்டு துரத்தி அடிக்கிறார், துரத்தி அடிக்கிறார். உன் ஆத்துமா இன்றைக்கு காவலுக்கு நீங்களாகிறது. பரிசுத்தாவி திரும்ப திரும்ப சொல்கிறார், காவலில் இருக்கிற சில ஆத்துமாக்களை நான் விடுவிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன், நான் விடுவிக்கிறேன். இங்கு ஆராதிக்கும் பொழுது உன் கூடாரங்களுக்குள் மகிமை இறங்குது, கூடாரங்களுக்குள் மகிமை இறங்குது. உன் கூடாரத்தை நாசமாக்கும்படி ஏவப்பட்டிருக்கிற ஏவல் அழியுது, அழியுது. வருஷங்களுக்கு முன்னே ஏவப்பட்ட ஏவல் அழியுது. இத்தனை ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்ட சக்தி இன்றைக்கு வெட்டப்படுது, வெட்டப்படுது. கர்த்தருடைய தூதர்கள் கூட்டமாக இறங்குகிறார்கள். இன்றைக்கு உனக்கு ஒரு மக்னாயி உண்டாகிறது. எஸ், அக்னி, அக்னி, தேவ அக்னி கட்டுகளை சுட்டு எரித்து ஜனத்தை விடுவிக்கிற தேவ அக்னி. ஒரு ராஜரீக அபிஷேகம் தலையில இறங்குது, இறங்குது. சவால் விட்டு கொண்டிருக்கிற கோலியாத்தினுடைய வல்லமைகளை அழிக்க முடியாத சவுலின் மத்தியிலே ஒரு அபிஷேகம் பெற்ற தாவீது பாய்ந்து வந்த பொழுது அவனுடைய சவால்கள் முடிவு பெற்றதே. இன்றைக்கு இன்றைக்கு ஒரு ராஜரீக அபிஷேகம் உன்மேல் பாயுது, உன்மேல் பாயுது. உன்னை சவால் விட்டு கொண்டிருக்கிற, உன் குடும்பத்தை சவால் விட்டு கொண்டிருக்கிற சவாலின் சக்திகள் இன்றைக்கு வெட்டப்படுவதற்கு, எஸ், உனக்கு ஒரு புகழ்ச்சியின் கீதம் இன்றைக்கு பாடப்படுவதற்கு தெய்வத்தின் மகிமை. எல்லா சகோதரர்களும் துதிங்க. ஆமென். சகோதரிமார் மட்டும் ஆராதிச்சா போதாது, நீங்களும் ஆராதிக்கணும். உங்க கைகளை கட்டாட்டி கத்தரை துதிங்க. குடும்பமா ஆராதிங்க, குடும்பமா விடுதலைகளை பெறுங்க. ஒருவன் 1000 பேரையும், இருவன் 10,000 பேரையும் துரத்துவானா? உன் மனைவி மட்டும் ஆராதிச்சா போதாது, உன் பிள்ளை மட்டும் ஆராதிச்சா போதாது, நீயும் சேர்ந்து ஆராதி. அப்பதான் உன் குடும்பத்தில் பெரிய விடுதலை. சீக்கிரம் 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 அற்புதங்களை காண்பாய், அற்புதங்களை காண்பாய். உன்னை கேவலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற அதே ஜனத்தின் கண்களுக்கு முன்னே உன்னை உயர்த்தி நிறுத்துவதற்கு கர்த்தருடைய கை உனக்காய் இறங்கி வருகிறது. எளியவனை குப்பையிலே திருந்து தூக்கி அவனுடைய மந்தைகளை வம்சங்களை மந்தைகளை போல பெருக பண்ணி உயரத்தில் குடியிருக்க பண்ணுகிற சர்வ வல்லவருடைய கரம் உன்னை பிடிக்கிறது. கர்த்தருடைய கண்ணில் நீ கடாட்சம் பெற்றது உண்மையானால், கர்த்தருடைய கிருபை உண்மையில் இறங்கினது உண்மையானால், கர்த்தர் உன்னை தொட்டது உண்மையானால், நீ வெட்கத்தோடு திரும்புவதற்கு தெய்வம் உன்னை விடமாட்டார், தெய்வம் உன்னை விடமாட்டார். சத்துருக்கள் திரளாய் சூடி நின்று அபிஷேகிக்கப்பட்ட தாவீதை நிந்தித்த பிறகும், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை வெட்டி கொல்ல வேண்டும் என்று நினைத்த பிறகும், தாவீதுடைய தலையில் உள்ள ஒரு முடியை கூட ஒருவனுக்கு தொடுவதற்கு அனுமதி கொடுக்காதபடி அவனுக்கு முன்குறித்த சிங்காசனத்தை ஏற்ற நேரத்திலே அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்த தெய்வம். உனக்கு குறிக்கப்பட்ட நன்மைகள், உனக்கு குறிக்கப்பட்ட விடுதலை, உனக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் வந்து சேருகிறது வரையிலும் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத தெய்வம்.
ஆராதி ஆராதி, விசுவாசத்தோட ஆராதி. அடிக்க அடிக்க அம்மியும் நகருமாமே. ஆராதி ஆராதிக்க ஆராதிக்க பலமான கட்டுகள் கூட பொட்டி தெரிக்கும். பலமான போராட்டம் கூட புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட பலவானின் மந்திரவாதம் கூட ஒரு செகண்ட்ல அது இருந்த இடம் தெரியாம பாயறதுக்கு எஸ் எஸ் தேவாக்கினி சுட்டரிக்கிற அக்கினி பரிசுத்த ஆவி சிலரை தொடுகிறார். எஸ் எஸ் இந்த நிமிஷம் ஒரு மகிமையின் அக்கினி உன் மேல பாயில பெற்றுக்கோ. உன்னை முன்குறித்த தெய்வம் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த நாட்களிலே நீ விடுவிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆமென். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலே ஏதோ ஒன்றை தேவன் எனக்கு செய்வார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கிரகிக்க முடியாதவைகளை செய்கிற தெய்வம் இந்த நாளிலும் உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் கிரகிக்க முடியாத விதத்தில், ஆச்சரியமான விதத்தில் உங்களுக்கு செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அது நாம் விரும்பினதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நாள். அது ஜீவ விருட்சத்தை காண்கிறவன் சந்தோஷப்படுகிறது போல நம்மை சந்தோஷப்படுத்துகிற நாள். எத்தனை பேர் நம்புகிறாய்? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் என்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குகிற ஒரு நாள் இருக்கிறது. ஆமென் ஆமென். பிரயாசப்பட்டதற்கு பலனை கர்த்தர் எனக்கு தருகிற ஒரு நாள் இருக்கிறது. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாய்? எனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு விடுதலையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நேரடியாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆவியிலே எப்பொழுதும் உற்சாகமாயிருங்கள். ஒவ்வொரு வசனங்களையும் விசுவாசத்தோடு பிடிச்சு இதன்படி எனக்கு ஆகட்டும் 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 என்று ஆராதித்து கொண்டே இருங்கள். அற்புதங்களை கட்டாயம் காண்பீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீங்க? பக்கத்தில் பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, கர்த்தருக்கு பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்கு பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். மனுஷனாலே கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும். செத்து போன கர்ப்பத்துக்குள்ள சொல்லுங்க, செத்து போன கர்ப்பத்துக்குள்ள பிள்ளைய வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, தெய்வத்தால முடியும். செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு யாராலையும் முடியாது, தெய்வத்தால முடியும். பிரிந்த உறவுகளை இணைப்பதற்கு ஒருவரால முடியாது, தெய்வத்தால முடியும். பிசகி போனதை சரிப்படுத்த யாராலையும் முடியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவரால முடியும்னு நம்புகிறவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். மனிதனால் முடியாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும். உன் பொருளாதாரம் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் சிநேகிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் படிப்பு உன்னை கைவிட்டிருக்கலாம், உன்னுடைய எந்த காரியங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். தாயின் கருவிலே உன்னை முன்குறித்த தெய்வம் உன்னை கைவிடுவதில்லை. உன்னால் முடியாததை எல்லாம் உனக்காக உன் பட்சத்திலே நின்று அதன் காலத்தில் செய்து உன்னை கனப்படுத்த இரட்சகர் இந்த காலையிலும் உயிரோடு இருக்கிறார். நன்றியப்பா, தேங்க்யூ. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை
ஒருவர் வாசிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். அசதியாயிராமல். மைக்கில் வாசிங்க. தம்பி வாசிங்க. அசதியாயிராமல். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய மனிதனாகிய பவுல் ரோமாபுரியில் இருந்ததான பரிசுத்தவான்களுக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது இந்த 12வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலே 3 ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். ஒன்று, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவது ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஆவியிலே அனலாயிருங்கள். மூன்றாவது சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த மூன்று பிரசங்கங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பேசுவதற்கு ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்ட வார்த்தை, ஆவியிலே அனலாய் இருங்கள். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய செய்தியின் தலைப்பு அனல் உள்ள வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அனல் உள்ள வாழ்க்கை. நல்லா அத அனலா சொல்லுங்க பார்க்கலாம். அனல் உள்ள வாழ்க்கை, சூடு உள்ள வாழ்க்கை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனல் உள்ளதான வாழ்க்கை. விசுவாச ஜீவியத்தில் 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். 3 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒன்று, குளிராய் வாழ்கிற கூட்டத்தார். அது சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு. குளிராய் வாழ்கிற கூட்டத்தார். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, எப்பொழுதும் அனலாகவே இருக்கிற கூட்டத்தார். மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது, லூக்வார்மிங் ஸ்பிரிட். அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. அப்பா கூட சாப்பிடுவியா? கட்டாயம் சாப்பிடுவேன். அம்மா கூட சாப்பிடுவியா? கட்டாயம் சாப்பிடுவேன். எதையும் பாய்க்க மாட்டாங்க. குளிரையும் பாய்க்க மாட்டாங்க, அனலையும் பாய்க்க மாட்டாங்க. ரெண்டிலையும் மிக்ஸ் பண்ணி வாழ்வாங்க. அனலாகவும் இல்லை, குளிராகவும் இல்லை. பாடுறானான்னு கேட்டா பாடவும் செய்யறான், சத்தமா பாடுறானான்னு பார்த்தா பாடவும் இல்லை. இவனை பாடாத பட்டியலையும் சேர்க்க முடியாது, பாடுற பட்டியலையும் சேர்க்க முடியாது, ஆராதிக்காத பட்டியலையும் சேர்க்க முடியாது, ஆராதிக்கிற பட்டியலையும் சேர்க்க முடியாது, சபைக்கு வராத பட்டியலையும் சேர்க்க முடியாது, சபைக்கு வர்ற பட்டியலையும் சேர்க்க முடியாது, கொடுக்காத பட்டியலையும் சேர்க்க முடியாது, கொடுக்கிற பட்டியலையும் சேர்க்க முடியாது. இவனுக்கு பேராக்கும் இந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருக்கிற குரூப். ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்றால், தேவ பிள்ளைகள் ஆவியிலே அனலா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில அனலா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பைபிள்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் 2 ஆங்கில வேதத்தில் வாசித்தேன். அதுல இந்த அனல் என்கிறத 2 முக்கியமான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிகிறதுக்கு சொல்றேன். ஒன்னு, RSV ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்ற ஒரு ஆங்கில வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதுல எழுதியிருக்கு, be aglow with the spirit. அப்படின்னா நீங்க ஆவியில எரிந்து கொண்டு இருங்கள் என்று அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியிலே, சத்தமா சொல்லுங்க, ஆவியிலே எரிந்து கொண்டே இருங்கள். அப்ப அனலா இருங்கள்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, அனலா இருங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா, ஒரு பிரியாணி பாத்திரம் எப்பவுமே சூடா இருக்கணும்னா அடுப்பு என்ன செய்யணும்? சொல்லுங்க, எரியணும். கன்னியாகுமரி ஸ்டைலில் சொன்னா உங்களுக்கு புரியும். சில ஆட்கள் எல்லாம் வீட்டில் ஒரு குண்டான் நிறைய தேயிலை காய்ச்சி போட்டிருப்பாங்க. இந்த தேயிலை சூடா இருக்கணும்னா என்ன செய்யணும்? பத்தியலா, உங்க கதையை கேட்டாதான் நீங்க பதில் சொல்லுதீங்க. அடுப்பு எள்ளு போல எரிஞ்சிட்டு இருந்தாதான் அது எப்படி இருக்கும்? காப்பி அனலா இருக்கும் இல்லையா? அதை அணைச்சி போட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு யாருக்காவது கோரி கொண்டு கொடுத்தா முதல்ல கேட்போம், நம்ம வீட்டில் கேஸ் தீர்ந்துட்டோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். என்னன்னா, எரியல்னா காப்பி சூடா இருக்காது. அப்போ ஆவியில அனலா இருக்கணும்னா முதல் அர்த்தம் ஆவியில எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால யோவானை பற்றி பைபிள் சொல்லுது. யோவான் 5:35 யோவானை பற்றி இயேசு சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற
வாசிங்க பார்க்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தா நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்களே. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் ஆவியில அனல் உள்ளவனாய் இருந்தால் அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக வாழ்வான் என்பதில் சந்தேகமே இல்லை. இரண்டாவது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், KJV வெர்ஷன்ல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா fervent in the spirit அப்படின்னு எழுதி இருக்கு. அப்படின்னா ஆவியில தீவிரமாய், ஆவியில சுறுசுறுப்பாயிருன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோம்பேறியா இல்ல. சொல்லுங்க, சோம்பேறியா இல்ல, ஆவியில சுறுசுறுப்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆவியில சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கிறது தான் ஆவியில அனலா இருக்கிறது. அதனாலதான் ஆதி சபைகள் எல்லாம் பார்த்தா பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கியார பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. அவங்க அல்லேலூயா சோத்திரம் போடுறதுலயே வராத வெளிப்பாடெல்லாம் வரும். காரணம், சபை ஆவியில அனலா இருந்தது. இப்போ ஆவியில அனல் இல்ல, செத்த சபையை போல காணப்படுது. உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். நீங்க கொஞ்சம் அனலாதான் இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் கொஞ்சம் சூடு உள்ள ஆள் ஆனதுனால நீங்களும் கொஞ்சம் சூடாதான் இருக்கிறீங்க. எங்களுக்கு ஊழியம் செய்யக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கு. சில இடத்துக்கு போனா அவனுக்கு ஆவி இருக்காது, சபையிலேயே ஆவி இருக்காது. எங்க ஜீவன் தான் போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில சபையில போய் 3 நாள் உயிரை கொடுத்து உயிரை இழப்பி விட்டாலும் 4வது நாள் அந்த பாஸ்டர் கொன்னுருவான் மறுபடியும் சபையை. அதனால அது ஆசீர்வாதமாக இருக்காது. நீங்க ஒரு அனலுள்ள சபையில கிருபை உள்ளவர்களா இருக்கிறீர்களே, அது உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனலுள்ள சபையில இடம் கிடைக்கிறது. உங்களை புகழ்றது தப்பு போல தெரியுதே. பக்கத்தில் பார்த்து நல்லா சொல்லுங்க, அனல் உள்ள சபையில் ஒரு ஆளா இருப்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது அனல் உள்ளதுன்னு சொல்றதுல ஒரு கசப்பான உண்மையும் சொல்லணும். என்னதான் எரியிற விளவுகளுக்கு இடையில சிலது மாட்டினாலும் சிலது போஞ்சி தான் இருக்கும். எத்தனை ஊதுனாலும் என்ன செய்யாது, ஏரியாது. கொஞ்ச நேரம் சொருவி குத்தி இடையில கீழே இருந்து உருவி மேல இருந்து உருவி சைடுல இருந்து உருவி இந்த பக்கம் எல்லாம் வச்சு பார்ப்போம். எங்க சொருவினாலும் இது போஞ்சிட்டு தான் கிடக்குதுன்னு தெரிஞ்சா கடைசியில என்ன பண்ணுவீங்க? தூக்கி ஒரு ஏறி நீ ஏரியாண்டாம் போ. அந்தால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்களும் அதை போலதான் மாத்தி வேலை செஞ்சு பார்ப்போம். ஒரு வேலையிலேயே இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சா போ, பின்ன எந்தாலையும் சாவு. வழங்கலையோ? ஒண்ணுல அடியில வச்சா எரியணும், இல்லைன்னா மேல வச்சா எரியணும், இல்லைன்னா சைடுல வச்சாலாவது எரியணும். ஒண்ணு இல்லாட்டா இப்படி குத்தி வச்சாலாவது. நீ குத்துனாலும் திருப்பினாலும் அடிரோடி வச்சாலும் ஒரு இடத்துல எரிய மாட்டேன்னு சொன்னா ஒன்னே தூக்கி நல்ல மலையில எரிஞ்சிட வேண்டியதான் போந்தாலே. ஒரு அல்லேலூயா சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊதுனா எரியணும் சொல்லு. அல்லேலூயா. நல்ல மட்டைக்கு இடையில ஊற மட்டையா வந்து மாட்டினாலும் எரியணும். எள்ளு போல நேரம் போஞ்சாலும் அடுத்து பத்தி பிடிச்சிடணும். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சிமுட்டு குழல் போட்டு ஊதுனாலும் மூட மாட்டேன்னு சொன்னா அல்லேலூயா. நீங்க அனலா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆவியில அனலா இருக்கணுமா? அனல்ன்றது சுறுசுறுப்புக்கு அடையாளம். ஒரு வார்த்தை சொன்னா சுறுசுறுப்பா அல்லேலூயா சொல்லணும், சுறுசுறுப்பா ஆமென் சொல்லணும், சுறுசுறுப்பா கை தட்டணும், சுறுசுறுப்பா கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு பேராக்கள் சபை ஆவியில இருக்குன்னு அர்த்தம், சபை அனலா இருக்குன்னு அர்த்தம். இந்த கூட்டத்தில் ஒன்னு அனல் உள்ளவனாய் மாற்றுகிறதற்கு ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் உன் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய அக்னியை உனக்குள் பற்றவிக்கிறார். மறுபடியும் உன்னை பிரகாசிக்க, மறுபடியும் உன்னை எழுப்பிவிட, மறுபடியும் உன்னை சுறுசுறுப்புள்ளவனாய் மாற்ற கைதட்டி நல்ல 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 நல்ல
இரபாலா பௌடா கபாலா ரைனா பாலா. இன்னைக்கு நீ எரியணும், இன்னைக்கு எரியணும், இன்னைக்கு ஆவியில எரியணும். உடபா கபாலா. உன் விளக்கை தேவன் ஏற்றுகிறார், திரும்ப ஏற்றுகிறார். உன் விளக்கை எழுப்புகிறார். உடா கபாலா. ஆரோன் விளக்கை பற்ற வச்சது போல பிரதான ஆசாரியன் உன் விளக்கை இன்னைக்கு பற்ற வைக்கிறார். Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆவியில் அனலா இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் எரிந்து பிரகாசிக்கிறது. இரண்டாவது அவன் சுறுசுறுப்புள்ளவனாய் இருப்பது இல்லையா? அது அனல் உள்ள வாழ்க்கைக்கு அடையாளம். வேதத்திலே பாருங்கள், அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை கவனித்தால் அப்பல்லோ என்கிற ஒரு தேவ மனிதனை பைபிள் சொல்லுது அவன் ஆவியில் அனல் உள்ளவனாக வாழ்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாகிய அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டே வந்தார். இன்றைக்கு இந்த சபைக்குள்ள அநேக அப்பல்லோக்கள் இப்படி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக அப்பல்லோக்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அனல் உள்ளவர்களாக கர்த்தருடைய மார்க்கத்துக்கென்று எழும்பி நிற்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை எழுப்புவதற்கு விரும்புகிறார். சைடல் கபாலா ரைடபோரியா கபாலா. அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு. உடாராபா சந்தரே. உன்னை ஒரு அப்பல்லோவை போல மாற்ற விரும்புகிறார், ஒரு யோவான் ஸ்நாபகனை போல மாற்ற விரும்புகிறார். பிரகாசிக்கிற விளக்காக உன்னை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியிலே அனல் உள்ளவனாக அவன் மாறியிருந்தான். அது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பைபிள்ல சர்தை சபையை பற்றியும் லவோதிக்கா சபையை பற்றியும் பைபிள வாசித்தா லவோதிக்கா சபையை பற்றி ஆண்டவர் சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:15 16 வசனத்துல பாருங்க. 15, 16 வசனங்கள். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிற குளிரும் அல்ல அனலும் அல்ல குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வார்த்தை படிங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தாயானால் உன்னை என் வாயை விட்டு வாந்தி பண்ணி போடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் லவோதிக்கா சபையை பார்த்து சாடுகிறார். என்ன விஷயம்? நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் காணப்படாதிருப்பதாக. அத்தனை பேருக்குள்ளும் ஆவியில் அனலாயிருக்கிற அனுபவம் உண்டாயிருப்பதாக. இந்த உபவாச நாட்கள் எதற்கு? நீங்கள் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் மாற. இந்த உபவாச நாட்கள் எதற்கு? நீங்கள் ஆவியிலே பலனடைகிறவர்களாய் மாற, ஆவியிலே எழும்புகிறவர்களாய் மாற, ஆவியிலே எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தப்போ என் உள்ளத்துக்கு உள்ள சில முக்கியமான சில இடங்களை போட்டார். அதை மட்டும் இன்னைக்கு முதல்ல உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு, அனல் உண்டாகிறதுக்கு சூடாக்குகிற இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சும்மா ஒரு பாத்திரம் சூடாவாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சும்மா ஒரு பாத்திரம். சொல்லுங்க, சும்மா ஒரு பாத்திரம். சத்தமா சொல்லுங்க. சும்மா ஒரு பாத்திரம் சூடு ஆவாது. சூடு ஆக்குனாதான் சூடு ஆகிட்டே இருக்கும். சூடு ஆக்கிட்டு விட்டாலும்
கொஞ்ச நேரத்தில் குளிர்ந்துடும். அது சூடாவே இருக்கிறதுக்கு சில வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி முதல்ல ஒரு இயற்கையான ஒரு காரியத்தையும் ஒரு செயற்கையான ஒரு காரியத்தையும் சொல்றேன். அது ரெண்டை வச்சு தான் சூடாக்குறதை பற்றி முதல்ல உங்களுக்கு பேச போறேன். அதுக்கு பிறகு சூடு ஆகுனா சமாச்சாரம் என்ன இருக்குன்றதை இன்னைக்கு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு போற போக்க பார்த்தா ரெண்டாவது செக்ஷன் நைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பகல்ல சூடாக்குறதை பற்றியாவது உங்களுக்கு சொல்லிடணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூடு ஆகணும்னு ஆசை உள்ளவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல ஆர்டிபிஷியலான ஒரு சூடாக்குற காரியத்தை சொல்லிட்டு பைபிள் அந்த ஆர்டிபிஷியலான சூடாக்குதலுக்கு பைபிள்ல என்ன ஈடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் உங்களுக்கு வேகமாக சொல்லி இன்னைக்கு உங்களை சூடா ஆக்குறதுக்கு எங்களால முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆக்குவார். ஆமா, சரி. சூடாக்குறதுக்கு முதல்ல இயற்கையானது சூரியன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூரியன் உதிச்சிட்டுனா நல்லா பேசணும் கட்டியலா, சத்தமா சொல்லுங்க. சூரியன் உதிச்சிட்டுனா வர வர அதுக்கு வெளிச்சம் பட பட சூடு தானா ஏறும். வேர்க்காத உடம்பு தானா வேர்க்கும். வீசாத கையி தானா வீசும். ஊதாத வாய் தானா ஊதும். சூடு படாதது வரைக்கும் கை வீசாது, உடம்பு வேர்க்காது, வாய் ஊதாது, நியூஸ் பேப்பரையும் தேடாது. அல்லேலூயா. அப்போ முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? சூரியன். சூரியனை பத்தி நான் ரெண்டாவது பேசுறேன். முதல்ல இப்ப பேச போறது என்னன்னா, அக்கினி பாத்திரங்களை சூடாக்குகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனல் ஆக்குகிறதற்கு. நல்லா சொல்லுங்க, அனல் ஆக்குகிறதற்கு முதல் தேவை அக்கினி. அக்கினிதான் பாத்திரங்களை சூடாக்குகிறது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி என்ன கொஞ்சம் பற்றி பிடிக்கணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் ஒரு தடவை கை தட்டி தாப்பனே, என்ன எந்த அக்கினிகளை கொளுத்தி நீர் என்ன எரிய வைக்கணுமோ, எந்த அக்கினிகளை கொளுத்தி என் வாழ்க்கையை சூடாக்கணுமோ கர்த்தர் இன்றைக்கு சூடாக்கும்னு கை தட்டி வாயை திறந்து என்ன ஒண்ணு தொடணும். ஆண்டவரே, உம்முடைய அக்கினியால என்ன இன்னைக்கு சூடாக்கும். அப்பா, என்ன இன்னைக்கு சூடாக்கணும். அக்கினி எனக்குள்ளே பற்றி எரியட்டே. என்னை தேவ அக்கினி உள்ள ஒரு பாத்திரமாக என்னை இந்த கால வேளையில ஆண்டவர் நிரப்புங்க. கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ள இன்றைக்கு இறங்கி வரட்டு. அக்கினி இறங்கி வரட்டு. அக்கினியால உன்னை கர்த்தர் தொடட்டு. அக்கினியால தெய்வம் உன்னை தொடட்டு. நீ குளிராய் இருக்கிற அனுபவம் இன்றைக்கு மாறட்டு. வெதுவெதுப்பாய் இருக்கிற அனுபவம் இன்றைக்கு மாறட்டு. கொஞ்சம் கூட உன்னை சூடாக்குகிறதற்கு அக்கினி இன்றைக்கு பற்றி எரிகிறது. Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு பாத்திரம் சூடாகிறதுக்கு முதல் தேவை என்னது? அக்கினி பற்றி எரியணும். அக்கினி பற்றி எரிந்தால்தான் பாத்திரம் சூடாகும் அல்லது அனலாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல அக்கினி ஒரு ஸ்தோத்திரம் 4 காரியங்களினால் மனிதனுக்குள் வருகிறது, அல்லது வெப்பம் ஒரு 4 காரியங்களினால் மனிதனுக்குள் வருகிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவரால் அல்லது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் ஒரு மனிதனை ஆண்டவர் அனல் உள்ளவனாக மாற்ற விரும்புகிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை கவனித்தால் ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுக்கிற அந்த ஞான ஸ்நானத்தில் ஒரு ஞான ஸ்நானம் அக்கினியினால் கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அக்கினியினால் பெறப்படுகிறதான ஞான ஸ்நானம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு என்று நான் செலுத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினால்
அக்கினியினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். எப்படி ஒரு தண்ணீரினால் ஒரு மனிதன் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பூரணமாய் நனைகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால கர்த்தர் ஒருவனை நிரப்பும் பொழுது அவனுடைய உச்சந்தலை முதல் அவனுடைய உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக அக்கினி அவனை தொட்டு அவனை அனல் உள்ளதாக அது மாற்றுகிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அப்படி ஒரு அக்கினியின் அபிஷேக ஞான ஸ்நானத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் தாராளம் தருவாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை கூட வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2-3-4 வசனங்கள். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்ப கவனிங்க, அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்ற வார்த்தை அப்போஸ்தலர்களுடைய காலம் முதலே அது நிறைவேற துவங்குகிறது. அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்படியானால் அக்னி பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்பதை கவனிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட கவனிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. அப்ப கவனிக்கணும், தெய்வீகத்தில் இருக்கிற 3வது நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்றால் பிதாவாகிய தேவனும் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் பட்சிக்கிறவராக இருக்கிறார். பட்சிக்கிற அக்கினியாகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் அக்கினிமயமானவர் என்றதை விளங்குகிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உண்மையான ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம கட்டாயம் சூடாக்கப்படுகிறவர்களாக இருப்போம். ஆவியில எப்பவும் நிரம்பி ஜெபிக்க ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க நம்முடைய வாழ்க்கை அனல் அடைய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே மௌனமாக இருந்து உறங்குகிறவர் அல்ல. நாம் அவருக்குள் நிரம்பி ஆராதிக்க நம்மை அனல் உள்ளவர்களாக அவர் மாற்றுகிறார். நம்மை தம்முடைய அக்கினியினால நம்மை ஒன்றும் கூட நிரப்பிக் கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். ஆவியில நிரம்ப எப்படி ஒரு இரும்பு துண்டு அக்கினிக்குள்ள விழுந்த பிறகு அது அக்கினியினுடைய தாக்கத்தினாலே கொஞ்சமாய் அதனுடைய நிறம் மாறி இரும்பு துண்டாய் இருந்தது முழுமையாக ஒரு அக்கினி துண்டாக மாறுகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் எவனுக்குள்ள நிரப்பி அவனை ஆளுகை செய்கிறாரோ அவன் வர அக்கினி பிளம்பாகவே அவன் மாறி விடுவான். கைதட்டி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க, நல்லா தட்டி ஆவியில நிரம்பி இன்றைக்கு நான் நலன் அடைய விரும்புகிறேன். என்னுடைய பகுதிகளில் எங்கெங்க குளிரான பகுதி இருக்குதோ, எங்கெங்க என்னுடைய வாழ்க்கையில குளிரான காரியங்கள் காணப்படுகிறதோ, இன்றைக்கு ஆவியானவரே என்ன கொஞ்சம் கூட நிரப்புங்க. இன்னும் என் பாத்திரத்தில் ஊற்றுங்க. நிரம்பி வழிய எசேக்கியேலுடைய நதியிலே எசேக்கியேல் கண்டது போல இன்னும் 1000 முழம் அளந்தார். அப்பொழுது நீச்சல் ஆழமாக இருந்தது. இன்றைக்கு இந்த நல்ல பகல் வேளை உன்னை 1000 முழம் கூட அளந்து உன்னை இழுத்து செல்லுகிறார். வா, இந்த நதிக்குள்ளே வா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில நிரம்பி ஆராதிக்க தேவ பிள்ளைகள் அனலாக மாறுவார்கள். நீங்க நினைப்பீங்க பாடல் எல்லாம் பாடி ஏன் ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறாங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுக்கு தெய்வீக ரகசியம் இதுதான்.
ஒரு பாடலை பாடி உங்களை ஆவிக்குள்ள நடத்துறதுக்கு காரணமே உங்கள் மாமிச எல்லைகளை விட்டு நீங்கள் ஆவியின் எல்லைகளுக்குள்ள வரணுன்றதுக்காக. ஆவியின் எல்லைக்குள்ள வந்த பிறகு உங்களை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆவியில நிரம்பினா அந்த அக்கினி எனக்குள்ள பற்றி எரியும்னு விசுவாசிக்கிறீங்க? அது பற்றி எரியும். இங்க தேவாலயத்தில் வரும்போது மட்டுமல்ல, 2 தேவ மனிதர்கள் பாடி நம்மளை ஆவிக்குள்ள நடத்துகிறது, அந்த அனுபவத்தில் கைத்தட்டுவது அதல்ல. தனி அறையிலும் உங்க ஜெபம் ஆவியில நிரம்பி உள்ள ஜெபமா இருக்கணும். இன்றைக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றுவாராக. அப்படி ஒரு அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கை தட்டுங்க. எல்லா தேவ ஜனங்களும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா என்ன தனி இடங்களில் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவனாய், தனி ஜெப அறையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக என்ன மாற்றுங்கப்பா. அதுக்கு ஒரு அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க, அதுக்கு ஒரு கிருபையை எனக்கு ஊற்றுங்க. நல்ல நல்ல வாய்களை திறந்து தாங்கப்பா. உராபா லகரே லக துனா கமரா அனலாய் அடைவதற்கு, அனலாய் மாறுவதற்கு ஆவியானவருடைய ஆளுகை எனக்குள்ள வருவதாக. ஆவியானவருடைய ஆளுகை எனக்குள்ள வருவதாக. ஆவியானவருடைய ஆளுகை எனக்குள்ள வருவதாக. என் சிந்தை மண்டலங்கள் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதாக, வருவதாக. என் நினைவு மண்டலங்கள் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதாக. என் வாய் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவதாக. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கண்ட்ரோல் உங்களை விட்டு எப்போ ஆவியானவருக்குள்ள போகுதோ அப்போ நீங்க அனலாக மாற ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ உங்களை சூடாக்குகிற மொத அக்கினி யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் ஆண்டவருடைய ஆலயங்களுக்கு நீங்க வரும்பொழுது நீங்க எந்த சபையினராயிருந்தாலும், நீங்கள் எந்த பிரிவினராயிருந்தாலும் உங்களை பார்த்து நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆவியிலே நிரம்பி ஆராதியுங்கள் என்று நாங்கள் சொல்வது. பரிசுத்த ஆவி பெறுவது பெந்தேகோஸ்தே பாரம்பரியம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறது என்ன, பரிசுத்த ஆவி பெறுவது பெந்தேகோஸ்துக்காரனுக்கு உபதேசம். யார் சொன்னா? பெந்தேகோஸ்துக்காரனுக்கு உபதேசம் ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவி பெறுவது, பரிசுத்த ஆவி பெறுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம். ஹல்லேலூயா. நாங்க ஒன்றும் பெந்தேகோஸ்துக்காரனுக்கு உபதேசத்தை பேசல, இயேசுநாதருக்கு உபதேசத்தை பேசுகிறோம். இயேசுநாதராக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுநாதராக்கும் சொன்னார், உன்னதத்தில் இருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிறது வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். இப்ப பெற்றுக்கொள். இதுவரைக்கும் நீ பெறாட்டோம், திரும்ப ஊற்றுகிறார். விசுவாசித்து பெற்றுக்கொள். நிரப்புகிறார், நிரப்புகிறார். இப்ப விசுவாசிக்கிறவனுக்குள்ள வல்லமை பாயுது, வல்லமை பாயுது. விசுவாசிக்கிறவனுக்குள்ள கிருபை பாயுது. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவனே இப்ப தொடுகிறார், இப்ப தொடுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஃபயர், ஃபயர். தேவாக்கினி எஸ் மலையை போல பரிசுத்த ஆவியின் வல்லமை பாய்கிறது. Riandara Kalagara Dinagana Kadagala Tudagala Adalagada Riandala Kandala Kandala Udala Kabaria Lagate Rala Kandala Kanda Muri Petugo 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 Nerapura Nerapura Inakua Potter and Tudagate Inakua Potter and Tudagate O Walkeland Akiri Pati Eriate Yeriate 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 Yerin the Pragashi Avila Yeri. ஆவியானவர் உனக்குள்ள வாரார். ஆவியானவர் உனக்குள்ள வந்தா அந்த அக்கினி உனக்குள்ள இறங்குச்சுன்னா நீ ஒரு குளிர்ந்த பாத்திரமா இருக்க மாட்டே, நீ அனலுள்ள பாத்திரமாக மாறிடுவாய். அனலா மாறிட்டேனா உன்னை அடுப்புல சும்மா வச்சப்போ சாதாரண கையில பிடிச்சு வச்சாங்க. அனல் ஆயிட்டேனா உன்னை எவனும் சாதாரண கையினால தொட முடியாது. ஏய் பெற்றுக்கோ, இன்னும் இன்னும் பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. கிருபை, 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 கிருபை. பிடிச்சுக்கோ. இன்றைக்கு 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 கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை தொடுதே.
விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. துடாலா கண்டாரா கந்தாரா, உன்னை இனி எவனும் கையால தொட முடியாது, தொட முடியாது. உன்னை இதுவரைக்கும் சாதாரணமா கையை பிடிச்சு தூக்கி எறிஞ்சவன் இனி தூக்கி எறிய முடியாது. ஏன் உன்னை தொடுறதுக்கு யோசிப்பாங்க. சூடான பாத்திரம் நீ. ஆவியானவர் இன்னைக்கு ஒரு வெளிப்பாட மிக தெளிவா சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா விசுவாசிக்கிறவனுக்குள்ள இப்போ அந்த மகிமை வெளிப்படும்ன்றதை மட்டும் ஆவிக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இது வரைக்கும் உன்னை சாதாரண பாத்திரம்னு செலவை இப்படி பிடிச்சான்ல, இந்த கூட்டங்களுக்கு பிறகு உன்னை எவனாவது இனி அப்படி பிடிக்கணும்னு நினைச்சா அவன் விவரம் அறிவான். தேவாக்குனி உனக்குள்ள பற்றி எறிகிறது உண்மையானா? மகிமை மகிமை என்ன மகிமை. எஸ், பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அக்னி உன்னை தொடுது, உன்னை தொடுது. இனி சத்துரு உன்னை தொட முடியாது, மனுஷ சக்தி உன்னை தொட முடியாது. ஏன் சூடாகிறாய், உன்னை சூடாக்குகிறாய். மந்திரவாதியின் வல்லமை உன்னை தொட முடியாது, சூனியக்காரனுக்கு கை உன்னை தொட முடியாது, எந்த ஏவலும் உன்னை தொட முடியாது. உனக்குள்ள சூடு இருக்கு, சூடு இருக்கு, சூடு உள்ள பாத்திரம் நீ, சூடான பாத்திரம் உன்னை தொட முடியாது. தொட்டவன் செத்தான். கர்த்தருடைய அக்கினி உனக்குள்ள பற்றி எறிந்து உன்னை சூடாக்குது. பொல்லாத வல்லமை எல்லாம் வெளியே வருது பாரு, பொல்லாத வல்லமை எல்லாம் வெளியே வருது பாரு. சூடு ஏறின உடனே பொல்லாத வல்லமை எல்லாம் வெளியே வருது பாரு. உன்னை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற விரியன் வெளியே வருது பாரு. உன்னை அடக்கி ஆளுகிற சபிக்கப்பட்ட சக்தி வெளியே வருது பாரு. எஸ் எஸ், அனல் உரைத்த உடனே வெளியேறின அந்த வல்லமை உள்ள பொல்லாத ஆவி இப்போ 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 ஆவியில உன்னை சூடாக்குகிறார். எல்லா பொல்லாத கிரியையும் வெளியேறுதே. விட்டு கொடுத்து ஆராதி, விட்டு கொடுத்து ஆராதி. சூடாக்கு சூடாக்கு, அனல் ஆயிட்டே இரு. அடுப்புல தீய குறைச்சிடாத, குறைச்சிடாத, தீய குறைச்சிடாத. தீய மூட்டிக்கிட்டே இரு, மூட்டிக்கிட்டே இரு, மூட்டிக்கிட்டே இரு. தீமத்தைக்கு சொல்றார், அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, அனல் மூட்டி எழுப்பு, எழுப்பு 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 எழுப்பு. நீதான் எழுப்பணும், நீதான் எழுப்பணும். கையை தட்டு. அநேக பாத்திரங்கள் எரிகிறது, அநேக விளக்குகள் எரிகிறது. ஆவியில எரிகிறாய், ஆவியில எரிகிறாய், ஆவியில எரிகிறாய். சத்துரு கிட்ட நெருங்க முடியாது. இதுவரைக்கும் நீ ஒரு இருளான விளக்கு, இன்னைக்கும் பிரகாசிக்கிற விளக்கு, பிரகாசிக்கிற விளக்கு. என்ன ஊத்துறார், என்ன ஊத்துறார். நீ எரிகிறதற்கு என்ன ஊத்துறார். சாதாரணமானவனை சூடான பாத்திரமாய், அடுத்தவன் தொட முடியாத ஒரு பாத்திரமாய், சாதாரண கைகளால் தொட முடியாத ஒரு வல்லமை உள்ள பாத்திரமாய் ஆண்டவருடைய அக்கினி, ஆண்டவருடைய அக்கினி உன்னை மாற்றுகிறது, உன்னை மாற்றுகிறது. இந்த பகலிலே உன்னை மாற்றுகிறார், உன்னை மாற்றுகிறார். சில சாத்தான் இதுவரைக்கும் உன்னை பார்த்து சவால் விட்டு கொண்டிருந்தோம். நீ என்ன ஜெயிச்சிருவியோ, நீ என்ன மேற்கொண்டிருவியோ. இப்ப அந்த அக்கினியை உனக்குள்ள போடுகிறார். சாத்தான் உன்னை கண்டு வேலைக்கு ஓட ஒரு அக்கினி.
காத்து வீசுது, காத்து வீசுது, காத்து வீசுது. அனல் அடைகிறதுக்கு காத்து வீசுது. நெருப்பு பத்தி பிடிச்சிருக்குது. ஆவியானவருடைய காற்று வீசிட்டு இருக்குது. ஹalleluya, ஹalleluya. காற்றினால நெருப்பு பாஞ்சு பிடிக்கிறது போல, பெரிய காட்டை கொளுத்தி பிடிக்கிறது போல. எஸ் எஸ், உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை, உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை சிலரை பற்றி பிடிக்குது. எஸ், பற்றி பிடிக்குது. விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. நீ தேவனால் சிநேகிக்கப்படுகிற பாத்திரம், நீ தேவனால் ரட்சிக்கப்படுகிற பாத்திரம். எஸ், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இதுவரைக்கும் போராடுகிற சில சக்திகள் அழிகிறது. ரகபர ரயந்தரலபோ கம்பலதன ஹந்தல் கடலா ரைடா லகடா ரயந்தர கடகதன ஹந்தல் கடலா உடபா கபாலா. உன்னுடைய அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில சத்துருக்களுக்கு முன்னால உனக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி தாவீதின் சிரசின் மேல் வந்து விழுந்த அபிஷேகத்தை போல இன்றைக்கு இந்த பகல் நேரத்தில் ஜனத்தாரின் நடுவிலே உன்னை கனம் பண்ணுகிற ஒரு அபிஷேகம், ஜனத்தாரின் நடுவிலே உன் கொம்பை உயர்த்துகிற ஒரு அபிஷேகம், ஜனத்தாரின் நடுவிலே உனக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு மகிமையின் அபிஷேகம் உன்மேல் பாய்கிறது. எஸ் எஸ் எஸ், எரிகிறது, 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 எரிகிறது. நீ எரிய தொடங்கின உடனே உன்னை சுற்றிலும் இருந்த இருளெல்லாம் இப்ப வெளிச்சமாகிறது, இப்ப வெளிச்சமாகிறது. நீ எரியாததனால உன்னை சுற்றிலும் இருள் இருந்தது. நீ இப்ப எரிகிறாய், எரிகிறாய். உன்னை சுற்றிலும் போராடி கொண்டிருந்த இருள் அழியுது. இருள் ஓடுகிறது, இருளின் வல்லமை ஓடுகிறது, இருளின் சக்திகள் ஓடுகிறது. எஸ், துதி 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 துதி. ராதா காதா ராகா தாரா கபா தாரா ரைடா ரதனோ கடகா ரகதனா அந்தல கடகதன ரியாந்தல கடகதன ரியாந்தனா. உன்னை சுற்றிலும் இருளை அனுப்பி சத்துரு சிரிச்சுக்கிட்டு இருந்தானே. மீகா சொன்னது போல, என் சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார், என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார் என்று மீகா சொன்னபடி இதுவரைக்கும் இருளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த பேய் வெட்கப்படும்படி இன்றைக்கு வெளிச்சத்தை உனக்குள்ள கொளுத்தி விடுகிறார். துதிங்க துதிங்க துதிங்க, விட்டு கொடுக்காதுங்க, விட்டு கொடுக்காதுங்க. ஹalleluya, ஹalleluya. சில கட்டுகள் எல்லாம் எரிந்து தும்புல வந்து நிக்குது. விட்டு கொடுக்காத, மறுபடி அது பலன் கொள்ள கூடாது. இன்னைக்கு பொட்டி தெரிச்சு அது சாம்பலாயிரணும், சாம்பலாயிரணும், சாம்பலாயிரணும். ஹalleluya. உன்னுடைய அழிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவனுக்கு கண்ணு பூத்து போடும். என்னடா இவன் இப்படி ஆவான்னு எதிர்பார்த்தோம். நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போறானே, நாளுக்கு நாள் இவன் உயர்ந்துட்டே போறானே என்று சத்துரு வெப்பராடப்படுகிறார். அவனுக்கு
உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்த தெய்வத்துக்கு வல்லமை சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் தொடுது 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 தொடுது. குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஆவியானவரால் தொடப்படுகிறார்கள், ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Oh, Rabba Kaba, major, oh, Rabba, Rata, Rabana. Oh, hallelujah. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. ஓ பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பரலோக கிணிதா வருளோ, பரலோக கிணிதா வருளோ, பரிசுத்த கிணி அனுப்பும் தேவா, பரிசுத்த கிணி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. தேசம் எங்கும் திவ்ய அக்கினியால், தேசம் எங்கும் திவ்ய அக்கினியால், தீவினையா பையும் சுட்டரிக்க, தீவினையா பையும் சுட்டரிக்க, பரிசுத்த அக்கினி ஆமென். பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. இரக்கமாயாக்கினி தளரை கொண்டு, இரக்கமாயாக்கினி தளரை கொண்டு, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, உருக்கமாய் உள்ளத்தை, ஆமென், உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, உருக்கமாய் உள்ளத்தை தோட்டருளோ, பரிசுத்த அக்கினி ஓரமலா தரனமோ கரலே ஹரனமனா. எஸ் எஸ் எஸ், கொளுத்துகிறார் 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 கொளுத்துகிறார், வாழ்க்கையை கொளுத்துகிறார். எரிகிறதற்காக, எரிகிறதற்காக, எரிந்து பிரகாசிக்கிறதற்காக, ஆவியில எரிகிறதற்காக உன்னை கொளுத்துகிறார். புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய பாசை வரங்கள், புதிய பாசை வரங்கள் உன் நாவில வைக்கிறார், உன் நாவில வைக்கிறார். கொழுந்து வெட்ட எரிவாயாக. கிருபை பெற்றவன் துதிப்பானாக, கிருபை பெற்றவன் துதிப்பானாக, கிருபை பெற்றவன் ஆர்ப்பரிப்பானாக, கிருபை பெற்றவன் ஆவியில அனலாவானாக, கிருபை பெற்றவன் ஆவியில எரிவானாக.
அப்படியே நல்ல கையை தட்டி கொளுத்தப்பட்ட அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டு. கொளுத்தப்பட்ட அக்கினி உங்களுக்குள்ள பகிர்ந்து எரிந்து கொண்டே இருக்கட்டு. கொளுத்தப்பட்ட அக்கினி உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டு. கொளுத்தப்பட்ட அக்கினியே அனல் மூட்டிக்கிட்டே இருங்க. நீ இன்னைக்கு வேற ஒன்றும் கேட்காட்டாலும் பரவாயில்லை. இன்னைக்கு உனக்கு இருள் மாறும்படி உன் விளக்கு பிரகாசிக்கட்டே. உன் விளக்கு பிரகாசிக்கட்டே. உன் விளக்கு பிரகாசிக்கட்டே. புடபா கபாலா ரியாங்கரா 38 நாட்களாய் உன்னை சுத்திகரித்த தெய்வம் இன்றைக்கு உன் விளக்குல எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு உன் விளக்க கொளுத்தி விடுறாரு. கொளுத்தி விடுறாரு. நீ இனி சாதாரணமானவன் அல்ல. ஷாதாரலே ரைடலோ ரபா கராலா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் முதலாவது நம்மை சூடாக்குகிறார். எத்தனை பேர் என்ன சூடு ஆக்குகிறார்னு உங்களுக்குள்ள குறையப்படாது. நாளுக்கு நாள் இந்த சூடு ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டுடைய மக்களுக்கு வைராக்கியத்தோட சொல்றேன், இனி எவனும் உன்னை சாதாரணமா தொடலாம் என்கிற எண்ணம் அவன் சிந்தையை விட்டு விலகி போகிற அளவுக்கு உனக்குள்ள ஒரு தேவாக்கினி இருக்கின்றத உலகத்துக்கு நிரூபித்து காட்டு. எஸ், மகிமை எவ்வளவு கிருபை செய்து பார், கிருபை செய்து பார், கிருபை செய்து பார். இந்த வாலிங்காங்க கிருபை செய்து பார், கிருபை செய்து பார். அக்கினி பலன் கொள்ளுகிறது, அக்கினி பலன் கொள்ளுகிறது. உன் மாம்சத்தின் மேல் அக்கினி பலன் கொள்ளுகிறது. உன்னுடைய சுயத்தின் மேலே அக்கினி பலன் கொள்ளுகிறது. உன் சுய விருப்பங்களின் மேலே அக்கினி பலன் கொள்ளுகிறது. அக்கினி பலன் கொள்ளுகிறது. அக்கினி பலன் கொள்ளுவதனால் செத்தைகள் எரிபட்டு அழிவது போல உன் சுயம் எரிகிறது. உன் சுயம் எரிகிறது. உன் மாம்ச கிரியை எரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, சூடு ஆயிட்டியடா? அதையே சூடாதான் கேட்குறீ இல்லையா? உங்ககிட்ட பக்கத்துல பார்த்து தான் பேசுறாங்க. அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கும் நாங்கள் ஸ்டவ்வை கொளுத்தி விட்டுட்டு இருக்க மாட்டோம். கேட்டியடா? கொளுத்தி விட்டாச்சு, வீட்டில் போய் ஊதி ஊதி பெருக்கிக்கிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கும் 40 நாள் அவர் போட்டாருன்னா அவருக்கு சீக்கிரம் பாடிடுவாங்க, பரலோகமே என் சொந்தமே. விளங்கலையோ? பாவத்தை சும்மா சாவடிக்கப்படாது. ஜெபம் அப்படியே போட்டும் பாஸ்டர், அவர் பாவம் பச்சை வெள்ளம் குடிக்காமல் கிடக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இளம் வயசு உங்களுக்காக சாவுறாரு. எங்களை மாதிரிப்பட்ட ஏஜ் எல்லாம் கிராஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் தான் அவருக்காக பாடுபடணும். விளங்கலையோ? உங்களுக்கு கிருபை கிடைச்ச ஒரு ஊழியக்காரன் கிடைச்சா மத்தியடா, யூ ஆர் லக்கி. பொறாமை. ஒரு அல்லேலூயா சொல்லு, பிச்சைக்காரத்தனம் காட்டுறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா எத்தனை சபையில் உபவாச ஆராதனை இல்லை தெரியுமா? எத்தனை இடத்துல கூட்டம் இல்லை தெரியுமா? கடமைக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்டம் நடத்துகிற இடம் எத்தனை இருக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்ச சபை பாக்கியமான சபை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ பாத்திரம் சூடாவதுக்கு முதல்ல அக்கினியை பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தர் கொளுத்துகிறார். இரண்டாவது, நமக்குள் அனல் எப்படி மூழுகிறது? சங்கீதம் 39 சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். சங்கீதம் 39 அதனுடைய 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அக்கினி மூண்டது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இரண்டாவது ஒரு தேவ பிள்ளைய அனலாக்க அல்லது சூடாக்க அல்லது எரிந்து நிற்க அல்லது சுறுசுறுப்புள்ளவனா வச்சிருக்கிறதுக்கு இரண்டாவது அவனுக்குள்ள அக்னியை கொளுத்துவது என்னதுன்னா கர்த்தருடைய வசன தியானம். ஆண்டவருடைய வசனத்தை ஒரு மனுஷன் தியானிக்க அவனுக்கு உள்ளத்துல ஆண்டவர் அக்கினியை கொளுத்தி விடுவாராம். தியானிக்க குளிர்ந்திருக்கிற இருதயம் சூடான இருதயமாய் மாறும். குளிர்ந்திருக்கிற கண்கள் சூடான கண்களாய் மாறும். குளிர்ந்திருக்கிற ஆத்மா சூடான ஆத்மாவா மாறும். குளிர்ந்திருக்கிற சிந்தை மண்டலம் சூடான சிந்தை மண்டலமாய் மாறும். நீ தியானிக்கையிலே உனக்குள்ள இருக்கிற சோர்வு நீங்கி நீ அனல் அடைகிறாய். நீ தியானிக்கையிலே உனக்குள்ள காணப்படுகிற அவ நம்பிக்கை மாறி நீ அனல் அடைகிறாய். உனக்குள்ள விசுவாசம் வருகிறது, உனக்குள்ள பலன் வருகிறது, உனக்குள் நம்பிக்கை வருகிறது, உனக்குள் தேவ கிருபை வருகிறது. தியானிக்கையிலே அனல் மூண்டது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிக்க உங்க ஆத்துமா குளிரா இருக்காது. உங்க ஆத்துமா எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். சொல்லுங்க, அனல்ன்றது தூய தமிழ்ல விட்டுருவோம். சூடு நம்ம ஊர் பாசையில பேசிடுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வசனம் பேச சொல்லுங்க, வசனம் படிக்க சொல்லுங்க, வசனம் படிக்க ஆத்துமா சூடு ஆயிரும். சொல்லுங்க, ஆவி சூடு ஆயிரும். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாயில பேச அக்கினி உன் வாய்க்குள்ள பற்றி எரியும். அதை உன் உள்ளத்துல போட்டு சிந்திக்க உன் உள்ளத்துல சிந்தை மண்டலத்துல அந்த அக்கினி பற்றி எரியும். புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது அக்கினி தானே? இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? அக்கினியானது. வசனம் அக்கினியானது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்கள். அங்கே எரேமியாவை கொண்டு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்க கேட்போம். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? அக்கினியை போல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தைகள். நல்லா உற்சாகமா சொல்லுங்க, இயேசுவின் வார்த்தைகள், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தைகள் அக்கினியை போன்ற வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தையை உங்க வாயினால படிக்கும் போது எதை படிக்கிறீர்கள்? இன்னும் உங்க சிந்தை மண்டலத்தில் அது வரலையா? இந்த அக்கினியை உங்க வாயினால படிக்கும் போது இந்த அக்கினி எங்க இருந்து வருகிறது? அப்போ உங்க வாயில அக்கினியை பேச அது எதை பிடிக்கும்? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்க, இந்த சட்டையில் அக்கினியை வச்சா என்ன எங்க பிடிக்கும்? சொல்லுங்க, சட்டையில். இப்போ வாயில் அந்த அக்கினி பட்டுனா எங்க பிடிக்கும்? இப்போ உன் நாக்கு சுத்திகரிக்கப்படணும்னா இந்த அக்கினியை உள்ள போட்டு பேசு. வேண்டாத கெட்ட வார்த்தையெல்லாம் தானா போயிடும். வேண்டாத வீண் வார்த்தையெல்லாம் தானா போயிடும். பிரயோஜனமற்ற வார்த்தையெல்லாம் தானா போயிடும். காரணம், இந்த வார்த்தை வாயினால் பேசப்பட இந்த அக்கினி நாவை சுத்திகரிக்கிறது. தேங்க்யூ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை சிந்தைக்குள்ள போட்டு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், பின்ன ஏன் என் தாழ்ச்சியை பற்றி நான் கவலைப்படணும்? ஆண்டவர் என்ன சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மேய்ப்பார். புல்லுள்ள இடத்துல மேய்ப்பாராம். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய்
விடுவாராம். அவர் மேய்ப்பார், பயப்படாண்டாம். சத்துரு என்னதான் உனக்கு ஆகாரம் இல்லைன்னு சொன்னாலும் அப்பா அப்பா கரெக்டா என் மேய்ப்பார், என்ன மேய்ப்பார், நான் ஏன் கவலைப்பட. ஒரு வசனத்தை லேசா சிந்தனையில சிந்திச்ச உடனே அவநம்பிக்கை சுட்டெரிக்கப்படுதா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க ஏத்து, எனக்கு அற்புதம் நடக்காதுன்னு யாரு சொன்னா? நான் விசுவாசிப்பேன். பெதஸ்தா குளத்தை தேடி வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், எத்தனை வருஷம் நான் பலவீனனா இருந்தாலும் நான் இருக்கிற இடத்தை தேடி வந்து என்ன தொடுவார், தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்வார். சிந்தை மண்டலத்தில் இந்த அக்கினியை கொண்டு வா. அங்கே இருக்கிற அவிசுவாச கட்டை சுட்டு ஏறி, அங்கே போராடுகிற துர்ச்சிந்தையை சுட்டு ஏறி, அங்கே பேசிக் கொண்டிருக்கிற சாத்தானை ஓட ஓட விரட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை தியானிக்க தியானிக்க என்ன மூலமா? தியானிக்கும் போது என்ன மூழுது? கதை புக்கு படிக்கிற மாதிரி வசனம் படிக்கப்படாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு நாளில் சொல்லுங்க, ஒரு நாளில் எத்தனை அதிகாரம் படிச்சீங்கன்றது பாரம்பரியம். எத்தனை வசனம் மண்டையில் ஏறிச்சுன்றது வேத தியானம். 5 தடவை பைபிள் படித்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை வருஷத்தில் 5 தடவை யாருமே பைபிள் படித்தது இல்லையா? 5 தடவை பைபிள் படித்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு. இவைகளெல்லாம் மட்டையால் சாத்தனமையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்ன ஏன் போராட்டம் போகாது? இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு முடிவில் தீர்மானம் பண்ணிட்டு போனோம். இந்த சோப்படப்பா செல்போனை தூக்கி எங்கேயா தூக்கி எரிஞ்சு உடைச்சிரு. தேவனுடைய வேதத்துக்கும் உனக்கும் உறவு இல்லைன்னா நீ எப்படி அனலாவாய்? எப்படி அனலடைவாய்? எங்களை மாதிரி 2 அண்ணம், ராபர்ட் ரொனால்டு நண்பரை மாதிரியும் என்னைய மாதிரியும் உங்கள் தலைவரை மாதிரியும் எத்தனை நாள் தான் உங்களை குத்தி 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 உங்களை அனலாக்கிட்டு இருப்போம்? டெய்லி உங்களுக்கு சூடேற்றுற ஊழியம் தான் செய்யணுமா? உங்களுக்கு ஊழியம் செய்ய தான் நாங்கள் இருக்கிறோம். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக உயிரையே கொடுக்குறான். உயிரை கொடுத்து தான் ஊழியம் செய்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் சதனோவாமல் ஊழியம் செய்கிற ஆள் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் அன்பாக சொல்கிற வார்த்தையை கேளுங்க. ஒரு நாளில் கொஞ்ச நேரமாவது பைபிளை எடுத்து வச்சு படித்து அதில் ஒரு வசனம் உங்களை கட்டாயம் தொடும். அந்த வசனத்தை கொஞ்சம் அதில் நிறுத்தி ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், கர்த்தர் இப்படி எழுதியிருக்கிறார், மெய்யாய் ஆண்டவர் இதை எனக்கு செய்வார். கட்டாயம் நான் ஏன் பயப்படணும்? சரியப்பா, நான் நம்புகிறேன், நீங்கள் இதன்படி எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறேன். இப்படி பைபிளுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு பெருகட்டும். கதை புக்கு படிக்கிற மாதிரி பைபிளை படிக்காதுங்க. எல்லாம் பைபிளை கையில் எடுங்க பார்க்கலாம்.
எடுத்துட்டீங்களா? திரைங்க சங்கீதம் 63:1 எடுங்க பார்ப்போம். எடுத்தீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குது. ஒரு ஆமீன் போட சொல்ல சமயத்துக்கு. சமயம் போனாலும் பரவாயில்ல, ஒன்று கேளுங்க. எல்லாரும் அந்த விரலை இப்படி பிடிங்க. இருக்கா? ஓட்டா போட புரிய பிடிச்சீங்களா? அந்த முதல் வசனத்தினுடைய முதல் வரியில் இப்படி கை வச்சுக்க வாசிங்க பார்ப்போம். கையை வைங்க. என்னைய பார்த்து கை நீட்டிட்டு, கை நீட்டி அம்மா, கை நீட்டு கடைக்கு போகலாம், கை நீட்டு. வசனத்தில் விரலை வைங்க, வச்சு இப்போ வாசிங்க பார்ப்போம். போதும் போதும். இப்ப விரல் வைக்காம அந்த வசனத்தை படிங்க. இப்போ முதல்ல படிச்சதை அப்படியே ரத்தத்தில் ஒட்டிட்டு விரல் வைக்காம முதல்ல படிச்சிருந்தாங்கன்னா இதுல பாதி நேரம் அவங்களுக்கு போதும். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உண்டாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாங்கிக்கிறது. டப்புன்னு முடிச்சிருவாங்க, பட்டாசு வெடிச்ச மாதிரி. வசனம் படிக்கும்போது இதை போல விரலை வச்சு நீங்க படிச்சா படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க இருதயத்தில் நிற்கும். 2 சங்கீதம் படிச்சா போறோம், ஆனா மெதுவா இதை போல படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா ஒரு 4 சங்கீதம் வாசித்தா 2 வசனமாவது உங்க சிந்தையில் என்ன செய்யும்? படும். அந்த படுகிற வசனத்தை நடக்கும் போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நான் இன்னைக்கு எதனால வாழ்ந்திருக்கிறேன்? நான் நல்லா பாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணினதுனாலயா? இல்லை. நன்றாய் டயட் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டதுனாலயா? இல்லை. பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போனதுனாலயா? இல்லை. நல்லா தூங்கி இளைப்பாருனதுனாலயா? இல்லை. நேற்று இரவு பிரயாணப்பட்டு நான் மொத்தம் தூங்குனது 2 மணி நேரம் தான். தூங்குனதுனாலயா ஆரோக்கியமா இருக்கிறேன்? தூங்குனதுனாலயா ஆனாலா பிரசங்கம் பண்றேன்? இல்லை. என் மேல் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் வேறு ஒன்றை கர்த்தர் ஊற்றுகிறார். அதற்கு பெயர் கிருபை. அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது என்ன பொருள்னு எனக்கு தெரியாது, கிருபை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், கிருபைன்றது ஏதோ ஒரு காரியம், அதை எனக்கு அளவில்லாமல் கர்த்தர் தியானிக்கையிலே அனல் மூழ்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாம் ஐயா, பிரச்சனை இல்லையே. மெதுவாற்றுரு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அக்கினியை நாங்க உங்களுக்கு பிரசங்கிக்கும் போதுல உங்களை விறகாக எங்கள் வார்த்தையை அக்கினியாக கர்த்தர் மாற்றி அது உங்கள் உள்ளங்களுக்குள் கொழுந்து விட்டு எரியும்படி அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 5வது அதிகாரம் 14வது வசனம், லூக்கா 24:32வது வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடினா இதோ நான் உன் வாயில் இட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 24:32 வாசிங்க. 24:32.
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை சூடாக்குவதற்கு இரண்டாவது பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது? பேசுங்க. இரண்டாவது எதை பயன்படுத்துகிறார்? கர்த்தருடைய வசனங்கள். இந்த பகலோடு இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானா வருகை தாமதித்தா தொடரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உங்களை சூடாக்குள்ளதான் பேசினேன். ஒரு 45% சரியா? சாரி, ஒரு 75% சரியா? இனி ஒரு 25 பிறகு சொல்லிட்டு ஆனால் உண்டாச்சுன்னா என்ன நடக்கும்ன்றத உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆளும் தப்பாம இந்த வார்த்தையை கேட்கணும். என்ன ஏன் தெரியுமா? ஆனால் அடையிறது வரைக்கும் சில விஷயம் மாறவே மாறாதுன்றத நீங்க அறியறது அங்கே அறியறீங்க. எப்போ இந்த பகுதியை பேச அனுமதிப்பாருன்னு தெரியாது. ஒருவேளை இந்த ராத்திரி இல்லை நாளைக்கு காலை. ஏன்னா மேக்சிமம் நாளைக்கு காலையில் தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் அபிஷேக ஆராதனை. அப்போ பேசினா ரொம்ப ஆப்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் விடுதலைக்கு ஏதுவாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன துணுக்க உங்களுக்குள்ள போட்டு விடுங்க. அப்பந்தான் அனலடைஞ்சா என்ன நடக்கும்ன்ற அந்த யோசனையில் ஒரு ஆர்வம் உங்களுக்கு வரும். எலிசா ஒரு செத்த பிள்ளைக்கு மேலே போய் படுத்த உடனே அந்த பிள்ளைக்கு சரீரம் அனல் அடைந்து அந்த பிள்ளை தும்மி தன் கண்களை திறந்தார். அப்போ அனல் அடைஞ்சா செத்தது உயிரோட எழும்பும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அனல் அடைஞ்சா செத்தது உயிரோட எழும்பும். செத்ததுன்னா என்ன? செத்தவன் கண்ணு எப்படி இருக்கும் சொல்லுமையா ஆனந்து? மூடி இருக்கும். அவன்கிட்ட கொண்டு மொபைலில் யூடியூப்பில் பிரசங்கம் ஓடுதுன்னு காட்டுனா பார்ப்பானோ? பார்க்க மாட்டான். உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கபடி கண்களை திறந்தரணும்னு அவன்கிட்ட போய் சொன்ன அவனுக்கு செவி கேட்குமோ? கேட்காது. வாய்த்தனத்தை 2 சோத்திரம் சொல்லிட்டேன்னு சொன்னா சொல்லுவானோ? அப்போ இதெல்லாம் வரலைன்னா அவன் யாரு? செத்தான். ஆனால் அடைஞ்சிட்டுனா கண்ணு திறந்துடும், வாய் பேசும், செவி கேட்கும். இதுக்கெல்லாம் தெய்வீக அர்த்தங்களை நாளைக்கு சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கேட்கணும்னு ஆசை? செத்தவனுக்கு ஹார்ட் துடிக்காது, ஆனால் அடைஞ்சிட்டுன்னா துடிக்கும். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை செத்து கிடக்கிறதுனாலயாக்கா அந்த துடிப்பு இந்த துடிப்புக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிருள்ள கண்ணிலிருந்து என்ன வரும்? செத்ததுனாலயாக்கும் இன்னும் என்ன வரல? எவ்வளவு உடையிற பிரசங்கம் கேட்டாலும் இன்னும் கண்ணில இருந்து கண்ணீர் வரல. எவ்வளவு ஆத்ம பாரத்தை பத்தி பிரசங்கம் கேட்டாலும் என்ன வரல? கண்ணீர் வரல. எத்தனை மணி நேரம் முழங்கால் போட்டாலும் என்ன வரல? கண்ணு செத்து போச்சு. கண்ணு உயிரடைஞ்சிட்டுன்னா என் கண்கள் கண்ணீர் ஊற்றானால் நலமாயிருக்கும். அப்ப நான் கண்ணீரோட விதைப்பேன். எனக்கு அறுவடை கம்பீரமாக மாறும். நாளுதழுது ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பேன். என் குடும்பங்களில் எல்லா வறுமையையும் ஆண்டவர் மாற்றுவார். என்னை ஆசீர்வதியும் என்று அழுத யாக்கோபுவை தேவனால் ஆசீர்வதிக்க கூடும் என்றால் நான் அழும் பொழுது என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும்.
ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து போது மனிதனாக வேண்டும். சொல்லுங்கள். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும். சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கால் ஊன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. கால் ஊன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. பாடலாம். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும். கைகளை தட்டி பாடலாம். ஆவியான தேவா.